சங்கீதம் 1 சொல்லப்பட்டது போல அவர்கள் இலைகள் பச்சையாய் இருந்து அவர்கள் எப்பொழுதும் கனி கொடுக்கத்தக்கதாக அவர் ஓடுகிற வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களாக கர்த்தர் என்ன பண்றார்? பார்க்கிறார். யாரு? விதைக்கப்பட்டவங்க. ஏன் இன்றைக்கு அநேகரால கனி கொடுக்க முடியல? விதைக்கப்படல. ஏன் நம்முடைய குடும்பங்கள் தலைக்காம இருக்கு? இன்னும் விதைக்கப்படல. ஏன் நம்முடைய குடும்பத்துல பார்ப்பதற்கு ஒரு அழகான தோற்றம், ஒரு பசுமையான தோற்றம் இல்லாமல் வறட்சியான தோற்றம் காணப்படுது? விதைக்கப்படல. விதைக்கப்பட்ட விதைக்கும் விதைக்கப்படாத விதைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. விதைக்கப்பட்ட விதை மண்ணுக்குள் என்ன பண்ணும்? தன்னை ஒப்பு கொடுத்து ஈரத்தை தேடி என்ன பண்ணும்? அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா நிலத்துக்கு மேல் இருக்கிற விதை அப்படி கிடையாது. அந்த விதை மண்ணுல இருந்து சற்று உயர்வா இருக்கும். அந்த விதைக்குள் மாற்றங்கள் நடக்கும், இந்த விதைக்குள் மாற்றங்கள் நடக்காது. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் விதைக்கப்பட்டால் அவர்களுக்குள் மாற்றங்கள் நடக்கும். ஒருவருக்குள் மாற்றங்கள் இல்லைன்னா அந்த விதை இன்னும் விதைக்கப்படலன்னு அர்த்தம். அந்த விதை இன்னும் விதைக்கப்படல. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷமா இருக்கட்டும், 40 வருஷமா இருக்கட்டும், 5 வருஷமா இருக்கட்டும், 50 வருஷமா இருக்கட்டும், மாற்றங்கள் இல்லை என்றால் அது விதைக்கப்படாத விதை என்பதை இன்றைக்கு நான் புரிஞ்சுக்கணும். ரட்சிக்கப்பட்டாச்சு, அபிஷேகம் பட்டாச்சு, ஆனா மாற்றங்கள் இல்லையே, சுபாவத்துல மாற்றம் இல்லையே, வெளியரங்கத்துல மாற்றங்கள் இல்லை. ஏன்னா அது இன்னும் விதைக்கப்படல. விதைச்சாதான் மாற்றங்கள் நடந்திருக்குமே. விதைக்கப்பட்ட எந்த விதையாவது மாற்றங்கள் அடையாம அது வளர்ந்துருக்குதா? இல்ல. விதைச்சா மாற்றம் வரும், விதைக்காததுனாலதான் மாற்றங்கள் இல்ல. கிறிஸ்துவுக்காக பயன்படணும்னு ஆசை இருக்கலாம், விதைக்காம ஆசைப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. விதைக்காம ஆசைப்பட்டா ஒரு கனியும் ஒரு இலையும் பார்க்க முடியாது. விதைக்கணும், விதைக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய வாழ்க்கை உயிர் தெழுதலுக்காக விதைக்கப்பட்டதா இருக்கும் என்றால் நம்மை கர்த்தர் தழைக்க வைத்து, நம்மை கனி கொடுக்க வைத்து, அநேகரை நம்முடைய நிழலுக்கு கீழே கர்த்தர் என்ன பண்ணுவார்? கொண்டு வருவார். அதுக்கு விதைக்கப்படணும்.